எல்லாம் ஒரே மாதிரி, முன்னாடி வந்தா முன்னாடி போ, பின்னாடி வந்தா பின்னாடி போ. எங்க கோவில்ல அப்படிதான் பண்றான், கிறிஸ்தவ கோவில்ல அப்படிதான் பண்றான். சில இடங்கள்ல அக்கிரமம் நடக்கும், அதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்போம். அந்தந்த இடங்கள்ல அக்கிரமம் பண்றேன் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்பதான் உன்னை நாங்க கண்டிச்சு பேச முடியும். இதுக்காகவே 2 பேரை ஏற்றி விடுறது. அப்ப கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இத பாரதி என்ன சொல்றான், குன்றன நிமிர்ந்து நில் அப்படின்றான். கண்ணதாசன் இப்படி சொல்றான், இத பாரதி எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. குன்றன நிமிர்ந்து நில். பாருங்க, அண்ணன் நாகராஜன் பக்கத்துல நிக்கிறார் நம்ம தம்பி, குன்றன நிமிர்ந்து நில் அப்படி நிக்கிறார். ஜில்லுன்னு அவரை பாருங்க. ரவி பாருங்க, குன்றன நிமிர்ந்து நிக்கிறார். இல்ல என்ன ரவி, உங்க அப்பா பக்கத்துல நிக்கிறார், குன்றன நிமிர்ந்து நில். விழாக்குழு செயலாளர் அப்படி இருக்கணும், சும்மா அப்படி சோம்பலா அப்படி இருந்துகிட்டு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை மாதிரி பாரதி சொல்லுகிறான், குன்றன நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறான். எனவே கடைசியா பாத்தீங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா. கண்ணதாசன் எழுதுறான். நமக்கு கீழே எவ்வளவு பேருங்க இருக்கிறான், கீழெல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆள் இல்ல. பொருளாதாரத்துல நம்மளை விட கீழே, மகிழ்ச்சியா இருக்கிறதுல நம்மளை விட கீழே, வாழ்க்கை முறைகள்ல நம்மளை விட கீழே. அவனுக்கு அது என்ன நேர்ந்து விடப்பட்டதா? இல்லை. அதை அழகா சொல்றான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கண்ணதாசன் ஒரு நாள் இப்படி வர்றான், முனீஸ்வரர் ஆலயத்தில் 72வது ஆண்டு விழா. அடுத்து பெரிய புராண செம்மல் பேச இருக்கிறார் தம்பி. அதை கேட்கறதுக்கு கண்ணதாசன் வர்றார். வந்தா உள்ளுக்குள்ள ஒரு பக்தர் வர்றாரு, என்ன மாதிரி ஒரு ஆள். வந்தோடனே இப்ப நான் அந்த போய் எனக்கு சாமி கும்பிடும் போது ஒரு மாலை எல்லாம் போட்டார். என்ன பட்டம் மாத்திரம் அடிக்கல, என்ன பட்டம் அடிச்சா எத்தனை அடிக்கிறது எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சுக்கலிங்க அடிச்சா 6-7 அடிக்கலாம் போட்டிருக்கு, ஏரியா அதிகமா இருக்கு அப்படின்னு உடனே பார்த்தேன். அந்த இடத்துல நான் செருப்பு கட்டி போட்டேன். அந்த பக்தர் செருப்பு கட்டி போட்டான். அவனும் கட்டி போட்டோன்னே சாமியை கும்பிட்டான். கும்பிட்டு இருக்கும் போது அவனுக்கு சாமி கும்பிடுற நோக்கமே வரல. ஆஹா, நம்ம செருப்பு போட்டோமே, அந்த இடத்துல நம்மளை விட நம்ம போட்ட செருப்பு விட அழகா ஒருத்தன் செருப்பு போட்டுட்டானே, இந்த மாதிரி செருப்பு நமக்கு வாய்க்கலையே அப்படின்னு நினைக்கிறான். சரி, நம்ம வெளியே போகும்போது அவன் செருப்பு அவன் போட்டுக்கிட்டான். என்ன மாதிரி ஆளுலாம் பக்கத்துல அழகான செருப்பு போட்டு போயிருப்போம், அவன் செருப்பே போட்டு போயிட்டான். போன உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி பாக்குறான், ஒரு 2 காலுமே இல்லாம, ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு கேட்கறான். அப்பதான் அந்த பக்தன் நினைச்சான், ஆஹா, நம்ம அழகான செருப்பு இல்லையேன்னு ஆசைப்பட்டோம், அவன் அழகான காலே இல்லாம இருக்காடா. அடுத்து ஒரு 2 அடி நகண்டு போனான், 2 கையுமே இல்லாம காலை மாத்திரம் ஆட்டி, ஐயா தர்மம் பண்ணு அப்படின்றான். அந்த பக்தன் பதறிட்டான், என்னடா நம்ம அழகான செருப்புக்கு ஆசைப்பட்டோம், முன்னாடி 2 பேருக்கு 2 காலுமே இல்லை, அடுத்து வந்து பார்த்தா 2 கையுமே இல்லை. அடுத்து கொஞ்சம் தூரம் நகண்டு போறான், நம்ம ஆட்டோ ரிக்ஷா நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தா 2 கண்ணுமே தெரியாம 2 பேர் உட்கார்ந்துருக்கான். ஐயா தர்மம் பண்ணுங்க, அந்த தட்டை வச்சு அடிச்சு கேட்கிறான். பதறிட்டான் பக்தன், நம்ம அழகான செருப்புக்கு ஆசைப்படுறோம், இங்க 2 கால் இல்ல, 2 கை இல்ல, 2 கண் இல்ல. இறைவா, என்னை நலமாக படைத்திருக்கிறாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இறைவா அப்படின்னு சொல்லி அவன் ஏங்கி தவிச்சதுக்கு அழகா சொல்றான். அந்த இடத்துல சொல்றான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கிறான் அன்னைக்கு மக்கள். சுதந்திர இந்தியாவில 67 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில இன்றைக்கும் பொருளாதாரத்தில் பலவீனமான மனிதர்கள் வாழுகிறார். 3வது வேளை உணவில்லாதவன் இருக்கிறான். சில பேர் இலவச திட்டங்களை எதிர்க்கிறான். எதிர்க்கிறவன் கருங்காலின்றான். இலவச திட்டங்கள் முழுவதையும் நான் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கவில்லை. ஆனால் இலவச திட்டங்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க கூடாது என்பதை நான் ஆதரிக்கிறேன். இன்னும் 3வது வேளை உணவு இல்லாதவன் இருக்கிறான் தெரியுமா? நீங்க சவுடால் குடிச்சவன மாத்திரமே பார்த்துட்டு சொல்றீங்க, இது தேவையில்லை அது தேவையில்லை. அவன் ஒரே ஆளு 2 வாங்கிட்டு போட்டான், லேப்டாப் 2 வாங்கிட்டான். ஒருத்தர் 2 வாங்குறான்றதுக்காக இல்லாதவனை நோக்கி பாய்வதற்கான அந்த தண்ணீர் அவனுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அக்கிரமக்காரனை பார்த்து இந்த தண்ணீரே பாய்ச்சக்கூடாது என்று முடிவுக்கு வந்துவிட முடியாது. இதுதான் அழகா சொல்றான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதை அழகா சொல்றா அவை பாட்டி. மனத்தடுமாறேன் இல்லையா, ஆத்திச்சூடியில் சொல்லிட்டா, மனத்தடுமாறேன் முடிஞ்சு போச்சு. எதற்கும் கலக்கம் அடையாதே. அதனாலதானே நீங்க நம்பிக்கை பெற முடிஞ்சது. ஒரு கேஜி பாலகிருஷ்ணன் கேரளாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வர முடிஞ்சது. KR நாராயணன் ஒருத்தர் கேரளாவில் சாதாரண வீட்டுக்குள்ள தொட்டா தீட்டுன்னு சொல்லுவான். அந்த மனுஷன் படிச்சு தன்னுடைய நுண்ணறிவால முன்னுக்கு வந்தார். அவரை போய் பார்த்து, உங்க ஜாதியின் அடிப்படையில உங்களுக்கு நாங்க இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவி தர போறோம் சொன்னாங்க. முடியாதுன்னு போட, ஜாதி பார்த்து நான் கொடுக்குறியா, வேண்டாம் போட, நான் படிச்ச கல்விக்கு கொடு,
எனக்கு ஆற்றல் இருந்தால் என்னுடைய நுண்ணறிவை நீ பயன்படுத்த முடிந்தால் கொடுத்தாங்க. KR நாராயணன் 5 ஆண்டு காலம் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராக பணியாற்ற முடித்தது. இதான் அழகா சொல்ற அவை பாட்டி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிற பாருங்க. எதற்கும் கலக்கம் அடையாதே, எதற்கும் கலக்கம் அடையாதே. அதனுடைய விளைவுதான் இது போன்ற பெருமக்களை நாம் மேடைகளிலே சொல்ல முடிகிறது. எனவே நிறைவு பகுதிக்கு வருகிறேன். தமிழருக்கு எந்த சொத்து போனாலும் பாரதி சொல்றான், நான் சொல்லல, தம்பி மாதிரி பாரதி இருக்கிற போது சொல்றார். ஏன்னா பாரதி வாழ்ந்ததே 39 வருஷம். சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்தது வெறும் 39 வருஷம். பட்டுக்கோட்டையெல்லாம் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார், கொஞ்ச வருஷம் தான் பின்னி படல் எடுத்துட்டார். பட்டுக்கோட்டை குறைந்த வயது வாழ்ந்த பாரதி அவை பாட்டியை பற்றி சொல்றார். தமிழருக்கு எந்த சொத்து போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தமிழருக்கு எந்த சொத்து போனாலும் சரி, நீ திருப்பதி எடுத்துக்க, சென்னை கூட எடுத்துக்க, எந்த சொத்து போனாலும் கவலை இல்லை, அவையின் பாடல் மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னவன் மகாகவி பாரதி. நீங்கள் மறந்து விடாதீர்கள். தமிழருக்கு எந்த சொத்து போனாலும் பரவாயில்லடா, அவையுடைய பாட்டு இருக்கு, எந்திரிச்சு வந்துருவான் தமிழன். நான் தமிழன் என்று சிறுமைப்படுத்தி சொல்வதாக நீங்கள் கருதாதீர்கள். தமிழனுடைய பார்வைதான் உலகத்திலே விரிந்த பார்வை. எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக உள்வாங்கிக் கொள்கிற மன உறுதி உலகத்திலே எந்த இனத்திற்கு உண்டு என்று கேட்டால் அது தமிழ் இனத்திற்கு தான் உண்டு. எல்லோரையும் இங்கே பாருங்க, சீக்கியர்கள் இருக்கிறார்கள், வடகுலத்தவர்கள் இருக்கிறார்கள், வெள்ளை தோல்காரர் இருக்கிறார், கருப்பு தோல்காரர் இருக்கிறார், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று நம்மை பிரித்து வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லோரையும் சமமாக பார்த்துதான் நாம் முன்னேறி இருக்கிறோம். தமிழனாலே தானே இந்த அளவுக்கு முன்னேற முடிந்திருக்கிறது. எனவே சரித்திர தேர்ச்சிகொள் என்பான் பாரதி. அந்த வரிகளை மட்டும் நான் அந்த நேரத்திலே வைத்து, பாரதி போன்றவர்கள் வாழுகிற வரை, ஏனென்றால் பாரதி தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன பாரதி. வெறுமனை கைதட்டுக்காக சொல்லவில்லை பாரதி. தன் வீட்டுக்குள்ளே கனகலிங்கம் என்கிற ஒரு தம்பியை அழைத்து வந்து பூணூல் போட்டுவிட்டு பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னான். அக்ரகாரத்து வீதிகளுக்குள்ளே தன் மனைவி செல்லம்மாளை அழைத்து நெஞ்சுயர்த்தி நடந்து போய்விட்டு பாரதி எழுதினான், தையலை உயர்வு செய் என்று சொன்னான் பாரதி. அக்ரகாரத்து வீதிகளில் பெண்கள் நடப்பது என்பது பிராமண சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரபாக இருந்த காலம். அன்றைக்கு தன் மனைவியை அழைத்து சாலைகளிலே அக்ரகாரத்து வீதிகளுக்குள்ளே நெஞ்சுயர்த்தி நடந்து வந்ததற்கு பின்னால் பாரதி எழுதிய வரிதான், தையலை உயர்வு செய் என்று சொன்னார். பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பாரதி இறந்ததற்கு பின்னாலே திருச்சி வானொலியிலே பேசுகிற போது சொல்லுகிறார், நான் பாரதியோடு 30 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். நாங்கள் சிரமத்தை மட்டுமே அனுபவித்திருக்கிறோம். வாழ்ந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய பலவீனமானவரோடு வாழ்கிறோமோ என்று நான் அச்சப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் அவர் மறைந்ததற்கு பின்னாலும் ஒட்டுமொத்த மக்களால் மதிக்கப்படுகிற போது பாரதிக்கு தமிழை வைத்து பணம் பண்ண தெரியவில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். தமிழை வைத்து பணம் பண்ண தெரியவில்லை பாரதிக்கு சொல்றார் செல்லம்மா. ஆனால் பாரதியோடு வாழ்ந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறார். 40 நிமிடம் பேசிய செல்லம்மாள் வானொலியிலே பாரதியோடு நான் வாழ்ந்ததை என் வாழ்க்கையின் தவப்பயன் என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவ்வையும் பாரதியும் நீங்கள் கையில் எடுத்துக் கொண்டால் நமக்கு வேறு ஒன்றும் வழித்துணை தேவையில்லை. எல்லைகளே இல்லாத ஒரு தேசம் உருவாகும். ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த பட்ஜெட் என்று போடுகிறார்களே நிதிநிலை அறிக்கையில எதற்காக அதிக பணம் ஒதுக்குகிறார்கள் தெரியுமா? 100 ரூபாய் வருமானம் என்று சொன்னால் 42 ரூபாய் எல்லை பாதுகாப்புக்குத்தான் பயன்படுகிறது. போர் நடக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் போர் வரலாம் என்கிற ஒரு பிரிகாஷன், ஒரு முன்னெச்சரிக்கை தேவைதான். ஆனால் அதற்காக 142 ரூபாய் செலவழிக்க வேண்டிய கட்டாயத்திலே உலக நாடுகள் இருக்கிறது. நம்முடைய தேசம் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறது. அன்பை விதைத்த புத்தர் பிறந்த பூமி. ஆசையை விட்டுவிட சொல்லி ஆசைப்பட்ட புத்தர் பாருங்கள், ஆசையை விட்டுவிட சொல்லி ஆசைப்பட்டார் புத்தர் என்று சொல்லுகிறார். அவ்வையும் நமக்கு வழிகாட்டுகிற வரை உலகில் அமைதி மட்டும்தான் தவழும் என்று சொல்லி 72ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நாகராஜன் அவர்களுக்கும், அடுத்து நடைபெறவிருக்கிற ஆன்மீக கூட்டத்திற்கும், வந்திருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஒற்றுமை வலிமையாம் என்று சொன்னான் பாரதி. மறந்து விடாதீர்கள். அந்த ஒற்றுமை வலிமையாம் என்கிற வரிகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வம் நீ என்று உணர் என்று சொன்னான். நீயே தெய்வம் எப்போது? பெற்றோர்களை மதிக்கிற போது, கற்றவர்களை போற்றுகிற போது.
அறிவு சார்ந்தவர்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுகிற போது நாம் அவரை விட மிஞ்சி வர முடியும். வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் சொந்தம் இல்லை. நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் இந்த இடம் எனக்கு நிரந்தரம் இல்லை. நான் தொடர் முயற்சியிலே ஈடுபட்டால் தான் இந்த இடம் எனக்கு வசப்பட முடியுமே தவிர இதுவாக சிபாரிசின் அடிப்படையிலே தொடர்ந்து வந்துவிட முடியாது. அதைத்தான் பாரதி அருமையாக சொல்லுகிறான். ஒற்றுமை வலிமையாம் என்று சொல்லுகிறான். தெய்வம் நீ என்று உணர் என்று சொல்லுகிறான். நீங்களே தெய்வம் என்று உணருங்கள். உங்கள் பெற்றோர்களை போற்றுங்கள். பக்கத்து வீட்டுக்காரனோடு அடுத்த வீட்டுக்காரனோடு நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சியுங்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சிக்கலாம். இடைவெளி வந்து விடாமல் பார்த்துக் கொள்ளலாம். அதைத்தான் அவன் அழகாக சொல்லுகிறான். தெய்வம் நீ என்று உணர். அப்படி உணர்ந்து விட்டால் இங்கே நடக்கிற 72வது ஆண்டு விழா போல வீதிகள் தோறும் நாம் நடத்துகிற தகுதியை பெற முடியும் என்று சொல்லி உரையை நிறைவாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.